அனைவருக்கும் வணக்கம். ஏஎல்பி அஸ்ட்ராலஜர், ஜோதிட ஆசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நம்ம இன்னைக்கு ஒரு முக்கியமான வழிபாட்டு ஸ்தலத்தை பற்றி தான் பார்க்க போகிறோங்க. பொதுவாக நமக்கு அட்சய பദ്ധதி ஜோதிடத்தில் சில நிகழ்வுகள் காரண காரியங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதற்கான ஒரு வழிபாடுகளை செய்யும்போது அது கண்டிப்பாக நமக்கு அதில் பலன்களை பெற முடியுமான பலன்களை பெற முடியும். ஒரே ஒரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நமக்கு அந்த அமைப்பு இருக்கணும். அந்த அமைப்பு உள்ளவர்கள் எந்த ஆலயத்திற்கு போகணும். பொதுவா சில ஆலயங்கள்ல போய் வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறதை விட, ஒவ்வொரு ஜாதக அமைப்புக்கு, ஒவ்வொரு லக்ன மாற்றங்களுக்கு எந்த ஆலயத்தில் போய் வழிபாடுகள் செய்தால் நமக்கு சிறப்பான பலன்கள் தரும் அப்படிங்கிற ஒரு நிகழ்வை தெரிந்து நம்ம வழிபாடு செய்யும்போது, கண்டிப்பாக அதற்கு நமக்கு சாதகமான பலன்களை தருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ஆலயம் நம்ம சென்னையில செங்கல்பட்டு மாவட்டத்தில ரொம்ப அற்புதமான ஒரு கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். திருவடி சூளம் அப்படிங்கிற ஒரு இடம். திரு இடைச்சுரம் அப்படிங்கிற ஒரு பெயரும் அந்த ஊருக்கு உண்டு. இது ரொம்ப பழமையான புராண காலத்தோட தொடர்புடைய ஒரு சிவாலயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஞான சம்பந்தருக்கு மோர் கொடுத்து இடையராக மோர் கொடுத்த ஞானபுரீஸ்வரர் இருக்கக்கூடிய அருள்பாலிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆலயம் அப்படின்னு சொல்லலாம். இங்கே அம்பாளும் எப்படி ரொம்ப வித்தியாசமான ஒரு கோலத்தில் காட்சி தர்றாங்க. அந்த அம்பாள் இடது காலை முன்வைத்து ஒரு பயணத்துக்கு புறப்படக்கூடிய திருக்கோலத்தில் காட்சி தர்றாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த திருக்கோலத்தில் காட்சி, அதாவது இதுக்கு வரலாறு என்ன சொல்லுது அப்படின்னா, யானாம்பிகையாக அந்த இறைவனை பூஜிப்பதற்காகவே பசுவாக அம்பாள் பால் சொரிந்த இடமாக, சுயம்பு மூர்த்தியாக வெளிப்பட்ட அந்த ஈசன் வெளிப்பட்ட இடமாக இதை சொல்கிறாங்க. இந்த திரு இடைச்சுரம் இடையராக ஞான சம்பந்தருக்கு மோர் கொடுத்ததுனால இது இடைச்சுரம் அப்படிங்கிற பெயர் பெற்றதாகவும் சொல்லப்படுது. பொதுவாக அந்த குழந்தைக்கு திரியான சம்பந்தருங்கிறது அந்த பார்வதியுடைய குழந்தை இல்லையா? அப்போ அந்த குழந்தைக்கு வேண்டியதை கொடுக்கக்கூடிய ஞானத்தை அருளக்கூடியவராக இங்கே ஈசன் இருக்கிறதுனால, படிக்கலை, என் குழந்தைகளுக்கு படிப்பு வரல, அவங்களுக்கு ஞாபகத்திறன் குறைவாக இருக்குது அப்படிங்கிறவங்க கட்டாயம் இந்த ஆலயத்தில் போய் தரிசனம் செய்யுங்க. முக்கியமாக இந்த படிப்பு ஏன் வரலை அப்படிங்கிறதுக்கான காரணத்தை தெரிஞ்சு அது எந்த லக்னத்தில் செல்பவர்கள் இந்த ஆலயத்திற்கு போய் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற ஒரு நிலையையும் புரிந்து நீங்கள் வழிபாடு செய்கிறீங்கன்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த பேச்சு வரலை, கொஞ்சம் திக்கி திக்கி பேசுகிறாங்க, சரளமாக பேச முடியலை அப்படிங்கிறவங்களும் இந்த ஆலயத்துக்கு போய் வழிபாடு பண்ணலாம். என்ன காரணம் அப்படிங்கிறதுனா, அந்த ஞான சம்பந்தருக்கு பொதுவாக நம்ம படிப்புக்கு எந்த தெய்வத்தை நம்ம சொல்லுவோம், எந்த கிரகத்தை சொல்லுவோம் அப்படின்னா, புதன் அப்படிங்கிற கிரகம் தான் படிப்புக்கு உரியது. அப்போ இங்கே மரகத திருமேனியாக ஈசன் காட்சி கொடுக்குறார் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஆலயத்தில் தேன் அபிஷேகம் செய்யும்போது அந்த இறைவன் திருமேனி சுயம்பு மூர்த்தி அங்கே பச்சை நிறத்தில் காட்சி தருவதை நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த ஆலயத்தில் போய் அந்த பச்சை நிறத்தோனான புதனுடைய பரிகாரஸ்தலமாக இந்த ஸ்தலம் அப்படிங்கிறது இயங்குகிறது. அப்போ இந்த இடத்துக்கு யாரெல்லாம் போகலாம்? உங்களுடைய அட்சய லக்னம் உங்களுக்கு ஆயில்ய நட்சத்திரத்தில், கேட்டை நட்சத்திரத்தில், ரேவதி நட்சத்திரத்தில் செல்லக்கூடியவர்கள் இந்த ஆலயத்துக்கு போய் வழிபாடுகள் செய்கிறதுனால அவங்களுக்கு அந்த படிப்புனால, கல்வியினால், ஞாபகத்திறனால், பேச்சினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குமா அப்படின்னா இருக்கும். சரி, இது மட்டும்தான், இவங்க மட்டும்தான் போகலாமா அப்படின்னா இல்லைங்க. ஞானபுரீஸ்வரராக அங்கே காட்சி கொடுக்குறாரு. அங்கே சனத்குமாரர்களும் கௌதம ரிஷியும் பிருங்கு ரிஷியும் அங்கே போய் வழிபட்டிருக்காங்க அந்த ஈசனை. அப்போது எவ்வளோ விசேஷம் பாருங்க. அப்போ ரிஷிகள் வழிபட்ட இடம் என்பதனாலேயே அங்கே அந்த ஈசனுடைய அந்த நிகழ்வுங்கிறது நமக்கு நினைப்பதையெல்லாம் நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு அமைப்பிலையும் இருக்காங்க. அப்போ முக்கியமாக இந்த புதனுடைய அம்சமான லக்னங்களாக விளங்கக்கூடியது என்ன? மிதுன லக்னம் புதனுடைய லக்னம். அதே மாதிரி கன்னி லக்னம் புதனுடைய லக்னம். இந்த மிதுனம் அட்சய லக்னமாகவோ கன்னி அட்சய லக்னமாகவோ செல்பவர்கள் அவங்க வாழ்க்கையில் சில இடர்பாடுகள் ஏற்படுது, பொருளாதாரத்தில் நெருக்கடிகள் ஏற்படுது, அவங்களுக்கு வாழ்க்கையில் சில சங்கடமான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுது அப்படிங்கிறவங்க, இன்னும் சொல்லப்போனால் இந்த மிதுன லக்னமோ கன்னி லக்னமோ அவங்க இப்போ அட்சய லக்னமாக போய்கிட்டு இருந்து அவங்களுக்கு உடல் ஊனம் அப்படிங்கிறது ஏதாவது இருந்து அதனால் மனசில் ஒரு அழுத்தமும் ஒரு பாரமும் ஒரு கவலை
ஆலயம் இருக்குது அப்படின்னா கட்டாயம் நீங்கள் இந்த கோயிலுக்கு ஒரு முறையாவது போய் அந்த இறைவனை தேன் அபிஷேகம் செய்து வழிபட்டுட்டு வாங்க. ஏன்னா அந்த தேன் அபிஷேகம் தான் அங்கே பிரார்த்தனைக்குரிய ஒரு நிகழ்வாக, வழிபாட்டுக்குரிய ஒரு நிகழ்வாக இருக்குது. அதனால் தேன் அபிஷேகம் செய்து அங்கே ஈசனை வழிபடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு சாதகமான பலன்கள் நிறையவே கிடைக்கும். அந்த அம்பாளுடைய அருள் கருணையும் ஐயனுடைய அருள் கருணையும், இன்னும் சொல்லப்போனால் அந்த அம்பாள் அங்கே யானதேவியாக பசுவாக அங்கே இறைவனுக்கு பூஜித்த ஸ்தலம் என்பதனால திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் பிரிவினைகள் இருக்குது. எந்த லக்னக்காரங்க? இந்த மிதுன லக்னம், கன்னி லக்னம், தனுசு லக்னம், மீன லக்னம், இந்த 4 லக்னங்களுக்குமே இது பொருந்தும். ஏன்னா திருவடி சூளம் அப்படிங்கிறது இந்த ஊருடைய பெயர் இல்லையா? இந்த சூளம் எங்கெங்க வைப்பாங்க? இப்போது ஒரு வாஸ்து பிரகாரம் ஒரு 3 ரோடுகள் கூடக்கூடிய ஒரு இடத்துல முச்சந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல அந்த சூளம் வைப்பாங்க. கார்னர் பிளேஸில் சூளம் வைப்பாங்க, நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? அப்படி இந்த கார்னர் லக்னங்களாக மிதுன லக்னம், கன்னி லக்னம், தனுசு லக்னம், மீன லக்னம் அப்படி உடையவங்க இந்த திருவடி சூளத்தில் உள்ள ஞானபுரீஸ்வரரை அங்கே வழிபடும் போது உங்களுக்கு கட்டாயம் அந்த கஷ்டங்கள்லேருந்து விடுபடக்கூடிய ஒரு அமைப்புகளை ஏற்படுத்தும். உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேற தேன் அபிஷேகம் செய்து அந்த ஈசனை வழிபாடு செய்யுங்க. தேவாரம் பாடல் பெற்ற ஒரு சிறப்புக்குரிய ஒரு ஸ்தலமாக இந்த ஸ்தலம் விளங்குகிறது. அதனால் அவ்வளோ சிறப்புக்குரிய ஒரு நிகழ்வாக இருக்கிறதுனால இங்கே இறைவனை பூஜை செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையிலே மரகதமாக காட்சி கொடுக்கக்கூடிய, மரகத திருமேனியாக காட்சி கொடுக்கக்கூடிய சுயம்பு மூர்த்தியை நீங்கள் வழிபடும்போது உங்கள் வாழ்க்கையிலையும் சுயம்புவாக சில நிகழ்வுகளை செய்து வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தும். அட்சய லக்ன பத்தி ஜோதிடத்தில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு பரிகாரங்களுமே அவங்க ஜாதகத்தினுடைய இயல்புகளையும் அவங்களுடைய லக்னத்தின் மாற்றங்களையும் அதை தெரிஞ்சு உணர்ந்து அதை இந்த ஆலயத்துக்கு போனால் அவங்களுக்கு அதனுடைய அந்த கதிரலைகள் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு நிகழ்வை கூறி இந்த பரிகாரங்களை சொல்கிறோம். கட்டாயம் வாய்ப்பு இருக்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க. ஞானபுரீஸ்வரரின் அனுகிரகம் அனைவருக்கும் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்வோம். நன்றி.